ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சமாக அரைக்கீரை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் இருந்தால் போதும் வதங்குற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது கொஞ்சம் வதங்கின உடனே இந்த அரைக்கீரையை நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைக்கீரைக்கு பதிலாக சிறுக்கீரை, முளைக்கீரை எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கீரையை நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இது கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கீரை வதங்கினா போதும். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு அரை கப் துவரம்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அந்த பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக தக்காளி, நான் ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இது ஸ்லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. கீரை பருப்பெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு மத்தை வச்சு இதை லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் வாங்க. தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, நான் தாளிப்புக்கு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு காஞ்சி மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை வேலை. ஸோ இதுக்கு தாளிப்புக்கு போட்டுட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை கீரையில் ஆட் பண்ணி தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.